ஹாய் வெல்கம் டு மை சேனல் த குட்டி ட்ராவலர். நம்ம இன்றைக்கி பெங்களூர் டு ஒகேனக்கல் டே ட்ரிப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து ஹாப்பியாக ஃபேமிலியோடு ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். அப்படி போகிற வழியில் கிளைமேட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்படி நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து ஒரு சின்ன ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லாம் எடுக்க முடியல. அங்கேருந்து உள்ளே வந்தோடனே ஆளுங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு பர்சனுக்கு வெறும் 4 பேர் தான் 1600 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து ஏறி உள்ளே போய்ட்டு இங்கே பெங்களூர்லேருந்து கிளம்பும் போது கிளைமேட் ரொம்பவே கூலாக தான் இருந்துச்சு. மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒகேனக்கல் போனோடனே பயங்கர வெயில். சப்போஸ் நீங்கள் யாராவது போகிறதா இருந்தாக்கா கொடையோ இல்லை ஜாக்கெட்டோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ரொம்ப பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ நம்மளால சில டைம் சூடு தாங்க முடியாது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து கூட ஏதோ எடுத்துகிட்டு போங்க. பர்சல் வந்து ஆப்போசிட்டில் வந்து இறங்கிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து இறங்கி நடந்து உள்ளே போயிட்டுருக்கோம் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க. அங்கேயே மீனெல்லாம் செஞ்சு கொடுக்க ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஸோ நாங்கள் உள்ளே போன உடனே இந்த ஆண்டி வந்து மீன் மசாலா போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வேணுன்றவங்க வாங்கி போய் பரிசலில் உட்காந்து தண்ணியில் சாப்பிடுவாங்க. ஸோ நாங்களும் அதே தான் பண்ணோம். அங்கே மத்தி, பெரிய மத்தி, சின்ன மத்தி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அதில் மத்தி மீன் தான் வாங்கிக்கணும். அப்படியே ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜூஸு அதெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் அங்கத்துலேருந்து. ஸோ அங்கேயே எல்லாமே சுற்றி ஒரு சின்ன சின்ன கடங்கு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் மீனுக்கோசரம் வெயிட் பண்ணுற டைமில் அப்படியே ஒரு எடுத்த வியூ தான். பார்க்கிங் ஏரியாலேயே ஆளுங்க வந்துடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் மீன் வாங்கி தரீங்கன்னா நாங்கள் சமைச்சு தரோம், நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் சமைச்சு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டுலாம். உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஹோட்டலில் போய் ப்ரிஃபர் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் போட்டில் சாப்பிட்றதுக்கு மட்டும் நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோ வெயிலாக இருந்தாலுமே அங்கே தண்ணியெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் ஃபால்ஸ்லாம் குளித்தோம், போட்டிங்கெல்லாம் போனோம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன ஒன்றா இங்கே வந்து நம்ம பரிசல் ஏறுறதுக்கோசரம் இங்கே பொத்துன்னு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் ஆள் இருக்காங்க இல்லைன்றதெல்லாம் பார்க்குறதில்ல, அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. அது சப்போஸ் பை சான்ஸ் ஆளுங்க மேலே விழுந்துச்சுன்னா அந்த போட் கவுந்து போகிறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு சேஃப்டி மட்டும்தான். ஸோ அங்கேருந்து உள்ளே கூட்டிகிட்டு அப்படியே நேராக நாங்கள் ஃபால்ஸ் பார்க்க போயிட்டோம். இருக்கிற தண்ணி ஆழத்தை பற்றி கேட்கும் போது 100 அடிக்கு மேலேயே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இது ஆக்சுவலாக தமிழ்நாட்டு பார்டர் அப்புறமா கர்நாடகா பார்டர் ரெண்டுக்குமே நடுவில் இருக்கிறதுனால எங்களை ஃபுல்லாகவே சுற்றி காட்டினாங்க. அப்புறம் அங்கேருந்து எங்களுக்கு முடிச்சுட்டு ஐலாண்ட் போகணுன்னு சொன்னோம், தண்ணியில் ஆடுறதுக்கோசரம். அங்கேருந்து எங்களை ஐலாண்ட் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. போகிற வழி ஃபுல்லாகவே வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன ஒன்றுனா பயங்கர வெயில், எரிதிடி மாலான்ற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. கடைசியில் அந்த ஹைலாண்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். தண்ணி பார்த்திங்கன்னா முட்டி கழுவில் தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் தண்ணி ஆழம் கிடையாது. ஐயோ நாங்கள் இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்ஜாய் பண்ணோம். வீக் டேஸாக இருந்தாலுமே நல்ல க்ரௌடாக தான் இருந்துச்சு. எங்கே செல்லும் இந்த பாதைன்ட்டு எங்கள் மாமா வாழத்தை தேடி போயிட்டுருக்காங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் சினி ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஃபால்ஸ்லேயே ஆடலான்னு போயிட்டோம். ஃபால்ஸ் ஹேங்கிங் பிரிட்ஜுக்கெல்லாம் போகலை. அங்கேருந்து கிளம்பும் போது கொஞ்சம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு ஃபுல் வியூ எடுத்துகிட்டு நாங்கள் போட்டிங் போன விட மேலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. கிளம்பி நாங்கள் மறுபடியும் பரிசலுக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சோமோ அங்கேயே மறுபடியும் போய் நின்று போட் எடுத்துகிட்டு வாபஸ் போயிட்டோம். அப்படியே போகும்போது ஸ்ரீ கிருஷ்ணா ஹோட்டல்லையே எங்களோட மீல்ஸையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.